ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். 9ஆம் அந்த பைபிள் ஸ்டடி அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஏசாயா 9:6 வாசிக்கும் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இது. நமக்கு ஒரு பாலகன் எப்போ சொல்லுவோம்? இது நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல போயிட்டு என்ன செய்வோம்? கேரளஸ் போகும்போது ஒரு வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தர் தொழில் இருக்கும் அப்படி சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் இருக்குதான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு மேலே இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்ற நாமத்தினால் அவருக்கு நானே அறியப்படவில்லை. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அவர் என்ன செய்யல? யெகோவான்னு சொல்லி அறியப்படவே இல்லை. ஆண்டவர் வந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, பேசினாரு. நான் மோசேட்ட சொல்றாரு, மோசே சொல்றான், ஆண்டவரே நான் பார்வோன்கிட்ட போய் என்ன சொல்லணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறதா அவன் அனுப்புறேன்னு சொன்னான்னு சொல்லு அப்படின்றார். அப்ப பல நாமங்கள் உண்டு. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, யெகோவா தேவனுக்கு உற்சாகமா கைத்தட்டி பாடுங்களா? நான் பாடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே.
மாறுது. நமக்கு ஒரு சிலருக்கு தெரியும் யெகோவா ஈரே என்று சொன்னா, யெகோவா ஈரேன்னு சொன்னா எல்லாமே பார்த்துக்கொள்ள அப்படின்னு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். ஆதியாகம புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நல்லா கவனிக்க அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். யெகோவா ஈரே நம்ம சொல்லும் போது தேவ சமூகத்துல நீங்க சொல்லணும். நான் ஒரு சில தான் கவனிப்பேன், நல்லா தேவனுடைய நாமத்தை என்ன செய்வாங்க, ஸ்தோத்திர பலியிடுவாங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா அருளா, யெகோவா அப்படி எல்ஷடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திர, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, யெகோவா ஈரே என்று பேரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே நான் உண்மையா சொல்றேன், யெகோவா ஈரே நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொள்கிறார். யெகோவா ஈரே பாட்டுக்கு யெகோவா ஈரே எல்லாமே கலங்கலப்பா. நாங்க கலங்கலப்பா, நாங்க எதை குறிச்சும் கலங்கலப்பா, எதை குறிச்சும் நாங்க கலங்கவே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிற தேவனாய். இரண்டாவதாக அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்க நானே என் பிள்ளையாண்டாலும் போய் என்ன செய்யணும், தேவனை தொழுது கொண்டுட்டு என்ன செய்யணும், திரும்பி வருவோம் என்று நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் பிள்ளையை தகன பலின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்களுடைய வார்த்தை பாருங்க, விசுவாசமான வார்த்தை, நாங்க திரும்பி வருவோம். ஆண்டவர் பாருங்க, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை கூட கர்த்தர் நம்பிக்கையை ஊட்டுகிறவராக இருக்கிறார். நல்லா பண்ண, சில நேரத்துல இவங்களாவே பேர் வைக்கிறாங்க, சில நேரத்துல கர்த்தரே தன் பேரை சொல்றாரு. எனக்கு ஒரு சிலர் யாக்கோபை ரொம்ப பிடிக்கணும். கிட்டத்தட்ட ஆண்டவர் கிட்ட ஒரு 3 பேரை வைக்கிறார் யாக்கோபு. சொல்லுவோமா? இரண்டாவதாக பார்க்கிறோம், யாத்ராகமத்தின் புத்தகம் 17:13 வாசிக்கும் போது யெகோவா நிசின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சும்மா ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா யெகோவா நிசி நான் யாருக்கெல்லாம் தெரியும்? கை தூக்க மாட்டேங்க சொல்றீங்க, நான் வெற்றி தருகிறார் சொல்றீங்க, கை தூக்கணும் யாரும் தெரியல. ஜெயம் கொடுக்கிற தேவன் யெகோவா நிசியே என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் இருந்து, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அமலேக்கு விரோதமாக போர் செய்யும் போது இஸ்ரவேல் ஜெயிச்சிடுறாங்க. உடனே யாரு? மோசே பார்த்து சொல்றாரு, யெகோவா நிசி என்ற இடத்துல பேரிட்டார். நான் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்ல போறேன். மூணாவதாக பார்க்கிறோம், எபனேசர் சொல்லி ஒரு பேர் இருக்கு. எபனேசர்னா இதுவரைக்கும் கர்த்தர் என்ன நடத்தினார். இந்த பேரை சாம்பல் வைக்கிறார். இதுவரைக்கும் என்ன நடத்தினார். ஏன்னா சில பேருக்கு பேர் சொல்லாம பேர் தெரியாமே நம்ம சொல்றோம் இல்ல. ஆறாவது வேளையில கூட எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், எங்கள் நீதி யெகோவா ஷிக்கேனு அப்படின்னு கர்த்தர் பாடுவார். இந்த வேதத்துல வாசிக்கும் போது சில இடத்துல இந்த பேரெல்லாம் மறைந்து போயிருக்கும். எபனேசர்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் ஒண்ணு நடத்துறவர் இனிமேலும் கர்த்தர் நடத்த போறார். 3 காரியம் வந்துச்சு. முதல் காரியம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போறார். இரண்டாவதாக யெகோவா நிசி உனக்கு வெற்றி கொடுக்க போறார். மூணாவதாக எபனேசர் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தவர். யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போறார். எத்தனை பேர் சமாதானம் இல்லை? இல்லைன்னா இல்லை, இருக்குதுன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 2 3 4 நிறைய பேருக்கு சமாதானமே இல்லை. வந்து போகுது சரி கூட சமாதானம் போகுது இல்லையா? கண்டிப்பா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுடைய கர்த்தருக்கு பேர் வந்து
சமாதானக்காரன், சமாதான பிரபு. பிரபுன்னு என்ன அர்த்தம்? ஆமா, வாரி கொடுக்கிற பிரபு. நம்ம சமாதானத்தை இந்த வாரம் மாத்திரம் இல்ல, உங்களோட வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கொடுக்க போறாரு. சொல்லுவோமா? அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈட்டேல், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனோ. உணர்வு கண்டிருங்க. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராபா. யாத்திராமத்தின் புத்தகம் 15:26 சொல்றாரு, என்னுடைய கட்டளை பற்றி எல்லாம் கவனிக்கிறதுல ஏன் வியாதி, பலவீனம், போராட்டம்லாம் நமக்கு வருதுன்னா, யாத்திராமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் சீக்கிரம் 26 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்களை யாவையும் கை கொண்டால் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுமா? எகிப்திற்கு என்ன வியாதி வந்துச்சு தெரியுமா? எகிப்திற்கு என்ன வியாதி வந்துச்சு? யாரை வந்து சொல்லுங்க. வெரி குட். என்ன வந்து? மூணு வியாதி வந்து எகிப்திற்கு வந்த வியாதி தான். அல்லேலூயா சொல்லுமா? இரண்டாவது எரிபந்தம், உடம்பெல்லாம் கொப்பளம் போல ஆச்சு. நிறைய வாதைகளை கர்த்தர் அவர்களுக்குள்ள அனுப்பினார். அப்புறம் என்னது? நிறைய நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகளை கர்த்தருக்கு அனுப்பினாரு. ஆனா அந்த ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளை யாவையும் கை கொண்டு, திருமண வசனத்தை வாசிங்க, கவனமாய் கேட்டு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணினேன் ஒன்றையும் வர பண்ணேன். சொல்லுமா? அப்ப ஆண்டவர் சொல்றதெல்லாம் கவனிங்க. அவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது உண்மைங்க, சில நேரங்களில் நாம விருப்பமில்லாத சில காரியங்களை செய்து விடுவோம். செய்து விட்டு வியாதி பலவீனம் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது, ஏன் இந்த வியாதி வந்தது, வித்தியாசமான வியாதியில நம்ம வந்து கொண்டிருக்குது. ஆனா நாம சில நேரங்களில் ஆண்டவர் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை மாதிரி செய்யணும். இல்லைங்க சொல்லுவோமா? நாங்கள் சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். சொல்லாததான் நம்ம செஞ்சு கிடப்போம். இதெல்லாம் செய்யாதெல்லாம் செய்ய மாட்டோம். சொல்லாதவும் நாங்கள் செஞ்சு கிடப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் சில நேரத்துல ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, சிக்ஷிக்கிறார். வியாதின்றது சிக்ஷை, வியாதின்றது மாறிடும். மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? ஆமா, எல்லா வியாதியும் மாறக்கூடிய வியாதி தான். ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டோட தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இடத்துல வியாதி வரும்போது நம்ம சொல்லுவோம், நமக்கு நம்பிக்கையே இருக்காது. அவ்வளவுதான், இந்த வியாதியோட நம்ம வாழ்க்கை முடித்து போக நினைப்போம். ஆனா கர்த்தர் ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பேர். இன்னொரு அம்மா ஒரு பேர் வைக்கிறாங்க. யாரு? ஆகார். நீர் என்னை காண்கிற தேவன். அப்படின்னு என்னது? இப்படி கேட்ட அப்படி எல்ரோயி. எல்ரோயின்னு என்னது? நீர் என்னை காண்கிறவர். நல்லா கவனிங்க. சூழ்நிலை நிமித்தமாக அநேகர் நீங்க சொல்ல, எங்க கணவர் என்னை கண்டுகிறதே கிடையாது, எங்க மனைவி நீங்க கண்டுகிறதே கிடையாது, என் பிள்ளைகள் எங்களை கண்டுகிறதே கிடையாது, யாரும் எங்களை காண, சொந்த பந்தங்களை கூட கைவிட்டல. நல்லா கவனிங்க. யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடாதவர். சொல்லுவோமா? உலகம் அப்படிதான். இன்னைக்கு எல்லாரும் கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடாத தேவனாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் பாருங்க. அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து துரத்தி விட்டுறாரு வனாந்தரத்துல. வனாந்தரத்தை துரத்தி விட்ட உடனே கொஞ்ச நேரத்துல காலி ஆகி போச்சு. வாலிபமான மகள்
திரும்பி பார்க்கறான், ஒரே கஷ்டமா இருக்கு, எங்க பார்த்தாலும் வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வோம்னு அவருக்கு தெரியல. நான் திரும்ப சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க நினைக்கிறான், இயேசு நான் என்ன காணல, நான் இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறேன், என் கட்டில நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், என் கட்டில் தான் ஈரமா போச்சு, நான் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழறேன், அது யாருக்குமே தெரியலன்னு சொல்லி ஒரு வேளை எனக்கு அன்பான தேவப்படி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் வெறுக்கவில்லை. அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை சேர்த்திடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வைத்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. கஷ்டப்பட்ட தெய்வங்களெல்லாம் துப்பிட்டு பார்த்தாக்கிட்டாங்க, கஷ்டங்களை தீர்க்காவை உலகத்தில் தெய்வமே இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் அல்லேலூயா. ஆமா, வியாதியஸ்தன்னு சொல்லிவிட்டேன், ஒதுக்கி வைப்பாங்க. எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் அடிக்கடி யோசிச்சுங்க, வனாந்திரமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த வனாந்திரத்திலும் ஒரு துறவை உண்டு பண்ணி ஆகாரை போஷிக்க தேவன் வல்லவராக இருந்தார். அன்னைக்கு சொல்லுவோமா, கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், பெற்றோர் கைவிட்டாலும், உற்றார் கைவிட்டாலும், உறவினர் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் கைவிடாது இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். உங்களுக்கு சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இல்லையா சொல்லுவோமா? அதுக்கப்புறம் இப்பதான் நான் யாக்கோபுக்கு வர போறேன். எனக்கு யோசேப்பு கூட ஒரு வார்த்தை சொல்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரத்துல 51, 52 வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல 51, 52 வாசிக்கும் போது, என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, மனாசேனா என்ன அர்த்தம்? அவரு சொல்ற ஒரு வார்த்தை, என் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். சொன்னீங்களா, யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லை, உங்க சமாதானம் திரும்ப வரும்போது பழசெல்லாம் மாறிடும். சொல்லுவோமா, ஒரு சமாதானம் உள்ள வரும்போது என்ன ஆயிடும்? எதை குறிச்சு நினைச்சு நீங்க சமாதானம் இல்லாம வாழ்ந்து உங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொல்ற வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ண போறார்.
யாராவது வருத்தம் இருப்பாங்க சொல்றாங்க நினைச்சு பார்த்துருப்பாங்க. அங்க போய் தனிப்பட்ட தேசம். எத்தனை வயசுல போறாரு அவரு? அங்க 17 வயசுல ஜெயிலுக்கு போறாரு. போயிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 30 வயசுல அவரை கூப்பிடுறாங்க. அப்புறம் அவரு யோசனை பண்ணி பாக்குறாரு, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம சொந்த சகோதரன் என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி குழியில போட்டாங்க. அப்புறம் இப்படி மீடியாவில் வந்தாங்க, நம்ம எடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க, கட்சிக்கு வீண் பழி சுமந்தது. நம்ம ஜெயிலுக்குள்ள வந்துட்டோம். ஜெயிலுக்குள்ள வந்தாலும் கூட ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. கர்த்தர் என் கூடவே இருந்தாரு, என்னை பாதுகாத்தாரு. பாதுகாத்தது மாத்திரம் இல்லை, என்னை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் வச்சாரு. ஆனாலும் எங்க அப்பா எப்படிங்கிறார் தெரியல, எங்க அம்மா எப்படிங்கிறாரு தெரியல, நம்ம மைண்ட்ல அம்மா இருந்தாங்க செஞ்சுல, அப்பா எப்படிங்கிறாரு தெரியலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காதா? அந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒரு குழந்தை வருது, ஒரு பேர் இருக்கான், என் வருத்தம் யாவற்றையும் கர்த்தர் மறக்க பண்ணினா. வருத்தம் சீக்கிரம் மாறும். யார் மேலாவது வருத்தம் இல்லையா? எதுவுமே நாமின்றீங்க நிறைய வருத்தம் சீக்கிரம் அதெல்லாம் மாறும். வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். மறந்து போகும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மறக்கிறது தான் ரொம்ப நல்ல வழக்கம். மறந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், 50 வருஷம் முன்னாடி செஞ்சா நினைவு பண்ணிருப்போம். மறந்துடும் அடிக்கடி. நம்ம இல்லை பாருங்க, ஒரே போர் எண்ணெய் நம்ம வருகிற மார்ச் மாதம் கிரிக்கெட் நடக்க போகுது. உடனே அதை விட்டுருவாங்க. ஒரு கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டோம். அவர் எலெக்ஷன் வரும், அவர் அதை விட்டுருவாங்க. அவர் எலெக்ஷனே பார்த்துருப்பாங்க. அவர் அதை அப்படியே நம்ம என்ன செய்யறோம், உண்மை வேணா அவன் நடந்தாலும் ஞாபகமே இல்லை. பாதி டிவியில போட்டாங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் நடந்ததுன்னு போட்டதான் ஞாபகம் வரும். ஆமா நடந்தது இல்லை அப்படின்னு அப்புறம் அப்படியே செஞ்சோம், மறந்துடும். ஆண்டவர் மறதியை கொடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க சொல்லுவோமா? ரெண்டாவது பையன் என்ன பேர் இருக்கிறாரு? நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை பலுக பண்ணினான் என்று சொல்லி தேவன் அவனுக்கு இளையவனுக்கு எப்ராயிம் என்று பேர். எப்ராயிம் என்னது? சிறுமைப்பட்ட தேசத்திலே பெருக செய்ய போறேன். நான் சொல்றதெல்லாம் ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட், தீர்க்கதரிசனமான வார்த்தை. சிறுமைப்பட்ட இடத்துல என்ன செய்ய போறாரு? பலுகி பெருக செய்வதெல்லாம் சொன்னாங்களே இந்த வருஷம். சிறுமைப்பட்ட தேசம் உங்களை பார்த்தா சிறுமை என்ன இருக்கு, ஒண்ணே இல்லாது இல்ல. நீ கவலையே படாத, கர்த்தருடைய பெரிய ஆளா மாத்த போற. எப்படி மாத்துவாருன்னு தெரியாது. அவர் நினைச்சாருன்னா அவர் சொல்ல ஆகும், நிற்கும். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளையாக இருந்தா, நான் திரும்ப சொல்றேன், இந்த புல்பிட்டு சொல்றேன், கர்த்தர் அடுத்த வருஷம் இதே நாளிலே உன்னை உயர்ந்த அழைகளை சொல்லுவோமா? அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு இப்ப வரும். யாக்கோபு ஒரு 3 பேர் வைக்கிறார் ஆண்டவருக்கு. முதலாவது என்ன பேர் சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 13, 14 வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பின்பு யோசேப்பு வலது கையினாலே நேராகவும் நேராகவும் விட்டார். இப்பொழுது மனமறிய வலது கையை நீட்டி அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், இப்ராஹிம் மனாசே என்றோம், மனாசே இப்ராஹிம் என்றோம். இப்ராஹிம் சின்னவனா பெரியவனா? இப்ப எங்க ஃப்ரெண்ட்ல இருந்து வராரு. இந்த வலது கை யார்ட்ட போகுது? இப்ராஹிம் கிட்ட போகுது. லெப்ட் கை யார்ட்ட போகுது? யோசேப் சொல்ற இல்ல. ஏன்னா இஸ்ரவேலுடைய வழக்கத்தின்படி முதல் பிள்ளைக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும். இல்லையா சொல்லுவோமா? இல்ல நீ தப்பா பண்றீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியல. இல்ல நான் சரியாதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு வார்த்தை வாசிங்க. இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். வைத்தான். யோசேப்பை ஆசீர்வதித்து நல்லா கவனிங்க, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும். நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை அவர் சந்ததியாய் ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
சின்ன வயசுல எனக்கு ஆர்டர் பற்றி சொல்ல தயவு செய்து நான் சண்டே கிளாஸ் நான் திரும்ப சொல்றேன். அடுத்த வாரத்துல இங்க உட்கார வைங்க பிள்ளைங்க. முடிஞ்ச பிறகு நல்லா பிஸ்கட்லாம் கொடுத்து அதுக்கு சொல்லிட்டு கத்துக்கு சுத்துறோம் நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா அது சிறு வயது முதலே ஆண்ட சத்தத்தை கேட்கணும் பிள்ளைங்க. அறிக்கை சொல்லுவோமா? சாதம் என்ன பண்ண சின்ன வயசுல தேவனுடைய ஆலயத்தை தான். நீங்க உடனே கூட்டு போறீங்க, உங்க வேலை முடிஞ்சு கொஞ்சம் சொல்லி கீழே போறீங்க. உங்க கூட்டு சத்தியத்தை யார் சொல்றது? வானத்துக்கு கற்று பண்ணீங்களா? கட்ட முடியும். நல்லா கவனிங்க. திரும்ப சொல்றேன், கத்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்தை செய்யுங்க. இங்க எல்லாரும் உட்காருங்க. சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு சபையில உட்காரும். அப்பதான் அதுக்கு தெரியும் நம்ம பாடுறது ஆடுறது இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கிறாங்களே. அது அடம் பிடிக்கும், சத்தம் போடும், கையில ஏதாவது கொடுத்து நல்லா அது ஆராதனை பார்க்கும்போது அது சின்ன வயசுல இருந்து அதுக்கு ஆராதனை ஒரு ஈடுபாடு வந்துடும். வரும்போதே சர்ச்சை பார்த்த உடனே செய்யணும், கையை உயர்த்துமா. நாம அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்காம சண்டே கிளாஸ்ல எவ்வளவுதான் சண்டே கிளாஸ் சீசன் எல்லாரும் வருவாங்க, ஒரு மாசம் கழிச்சு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரு போஷிக்க முடியும்? நம்ம தான் போஷிக்கணும். அதனால தயவு செய்து சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா தப்பா நான் சொல்றது? கரெக்டா உள்ள தேவ சம்பந்தம் உட்கார வச்சு அவங்களே நிக்க வச்சு கர்த்தர் ஆராதிக்க சொல்லி நீங்க ஆராதிச்சு வந்தீங்க. ஏன்னா அவன் சொல்றா பாருங்க, நான் என் தகப்பனாகிய ஆபிரகாமும் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் நான் ஆதரிக்கிற கர்த்தர். நம்ம சொல்றோம் இடையில தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா? வசனம் தான் சொல்லுது, உன்னை தாயின் கருவில் இருக்கும்போது நான் செஞ்சுட்டேன் சொல்லி. ஆமா, எரேமியா சொல்றது 1:5 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. வேகமா வாசிங்க, நான் படிக்க போறேன். எரேமியா 1:5 வாசிக்கும் போது சீக்கிரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப நம்ம எப்ப செக் பண்ணாரு? தாயின் வயிற்றில் இருக்கும் போது. நாம கொஞ்சம் முரண்டு பிடிச்சு நமக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. எப்ப கூட்டா இது வரும் சொல்லி நேரத்தை வச்சுக்கிறான். தான் அவர் அழகா சொல்றார் யாக்கோபு, என் பிதாக்களுடைய தேவனாகிய ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவனாகிய கர்த்தரோ என்னை சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிற தேவன். நான் திரும்ப சொல்றேன், உன்னை கர்த்தர் ஆதரித்து உனக்கு ஆதரவாக இருந்து உன்னை நடத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஃபெய்த் இயேசுநாதர் மேல இருக்கணும், மனுஷன் மேல வேணாம். மனுஷனுக்கு இருப்பான், கை விட்டுருவான். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, எங்க ஒய்ஃப் நான் சொல்லுவேன், யாரையும் நம்ம நம்பவே கூடாது. நம்ம மறு வார்த்தை நம்ம எதுவும் யாரையும் பேசவே. நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் கூட இருக்கணும். கர்த்தர் ஒரு நாள் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு நேரம் வச்சிருக்கிறார். நான் தான் சொல்லுவேன், நம்மளை ஆஸ்வதிக்கும் போது கர்த்தர் வித்தியாசமா ஆஸ்வதிப்பார். வானங்கள் கொள்ளாதபடிக்கு நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் மாறி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த வசனம் எப்படியா சொல்றது? வாசிங்க, திரும்ப வாசிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா தீங்குக்கும் விலைக்கு மீட்டார். நான் செத்து போனா எப்பயோ சின்ன செத்து போயிட்டு இருக்கணும். 2-3 கண்டத்தில் நான் தப்பிச்சுட்டேன். நான் தான் யோசனை பண்ணுவேன் அடிக்கடிக்கு, எவ்வளவு பேர் மறிச்சு போயிடுறாங்க, ஆனா ஆண்டவர் நமக்கே ஜீவனை கொடுத்தாரு. ஒருவேளை இங்க இருந்து பேசணும்னு கர்த்தரோட சித்தமா நான் தெரியல சொல்லுவோமா? அதனால அடிக்கடி அந்த பாட்டு ஒன்று வரும். அதுக்கு பேர், அந்த பாட்டு எத்தனை பேர் தெரியல, 2 பாட்டு. இந்த இயேசு சீர்காழி இயேசு பிரகாஷ் ஐயா ஒரு பாட்டு பாடுவார், என்னை மீட்ட ரட்சகரை என்னாலும் தீர்த்துமை பாடுன்னு சொல்லி
அப்புறம் பாடுவேன் பரமங்கின் இயேசுவை. தெரியுமா அந்த பாட்டு? திருவாதிரையா? பாடுவேன் நான் பரமங்கின் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. பாடுவேன் நான் பரமங்கின் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட. கையே தட்டாம இருக்கிறீங்கன்னா அந்த பாட்டு புரியல. நினைக்கிறோம் எவ்வளவு அந்த அவர் டோன் எப்படி தெரியுமா? அவர் வந்து இங்க பாடினாருன்னா அந்த ஓடு தூக்கும் அந்த மாதிரி டோன். அவர் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு பாடினுங்கிறேன். என்ன ரியாக்ஷன் தெரியல எனக்கு. எப்படி ஏதோ கேன மாதிரி பாடினுங்கிறேன். நீ பாடு, நாங்கள் உட்காந்து கேட்டு போறோம் கொஞ்ச நேரம் நல்லா கை தட்டுவோம். பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட. பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை. பாடுவேன் நான் பரமனின் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. பாடுவேன் நான் பரிசுத்த தேவனை. மனிதர்கள் வெறுத்தென்னை ஒதுக்கையிலே, மனம் நொந்து அழுது துடிக்கையிலே. மனிதர்கள் வெறுத்தென்னை ஒதுக்கையிலே, மனம் நொந்து அழுது துடிக்கையிலே. மரணம் என்னை நெருங்கும் சேரும், மாதேவன் என்னை அழைத்தாரே. என் இயேசு மறுவாழ்வு எனக்கு அளித்தாரே. மாதேவன் என்னை அழைத்தாரே. என் இயேசு மறுவாழ்வு எனக்கு அளித்தாரே. பாடுவேன் நான் பரமனின் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. பாடுவேன் நான் பரமனின் இயேசுவை. பாவத்தில் நான் விழுந்து தவிக்கையிலே, பாதுகாப்பு யாருமின்றி துடிக்கையிலே. பாவத்தில் நான் விழுந்து தவிக்கையிலே, பாதுகாப்பு யாருமின்றி துடிக்கையிலே. பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி என்னை பரமன் கையில் எடுத்தாரே. என் இயேசு பரவச வாழ்வளித்தாரே. பரமன் கையில் எடுத்தாரே. என் இயேசு பரவச வாழ்வளித்தாரே. பாடுவேன் நான் பரமன் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. பாடுவேன் நான் பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட. பரலோகம் பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை. ஹல்லேலூயா. பாவத்தில்தான் வந்து தவிச்சும் போது ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில பரிசுத்த ரத்தத்தாலே கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தினாண்டவர். இல்லையா சொல்லுவோமா? நல்ல பரவசமான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். யாரெல்லாம் பாவி நம்மளை ஒதுக்கினாங்களோ அவனுக்கு முன்பாக கற்று நம்மளை உயர்த்தின தேவன். அதான் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் ஒருவேளை எனக்கு ரொம்ப ரத்த சம்பந்தமான ஜனங்கள் சர்ச்சையில் உட்காந்துக்கிறீங்க.
இவெல்லாம் ரட்சிக்கப்படுவானா பாஸ்டர் ஆகணும் நினைச்சு பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட பாடுவானே இவரு, இப்படியெல்லாம் கூட பாட முடியுமா? இதெல்லாம் தேவன் கொடுத்த கிருபை. நீங்க சொல்லுவோமா? அதான் சொல்றார், நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இது வரைக்கும். அதான் சொல்றார் ஏசாயாவில், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், எப்போ? முதிர் வயதாக வரைக்கும். அதான் இசைக்க கூட அழகா கேட்கிறார். இசைக்க, ஆண்டவரே நான் உண்மையோ உத்தமமா இருந்தேன். அதான் சொல்ற, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு உன் ஆயுஷ் நாட்களோடு கூட 15 நாள் கூட்டுவன் சொல்றது மாத்திரமல்ல, நான் இந்த நகரத்தை அசிரிய ராஜாவுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி உன்னை என்ன செய்வேன்? ஆதரித்து நடத்துவேன். அதனால கவலையே படாதீங்க. ரொம்ப அழகான பேர். நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தது. நல்ல அழகான பேர். இது வரைக்கும் என்ன ஆதரித்து வந்தது. நான் சொல்லி பாருங்க, இதுவரை நடத்தி போதும். அதெல்லாம் ஸ்பீடா தெரியுது. பழைய பாட்டு பாட மாட்டேன் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம நடத்த தேவன் நடத்த போறாரு. இன்னும் ஒரே ஒரு காரியம் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, என் நாமத்தை நீ கேட்பாங்க, நான் என்னது அதிசயம் சொல்றாரு. அதிசயமானவர், அதிசயமான காரியம் செய்வார். யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? தயவு செய்து சொல்றேன், மனவாதிட்ட சொல்றாரு. மனவா கேட்கிறாரு, நான் எப்படி உனக்கு தெரிந்து கொள்றது? யாரு? என் பேரு என்னடா நீ கேட்கிற? என் பேரு அதிசயம் தான். என் பேரு அதிசயம். அதான் அதிசயமானவர். ஆமா, அதிசயமானவர் அதிசயங்களை காணப்பட போறார். நான் விசுவாசிக்க இந்த மார்ச் மாசம் முடிவதற்குள்ளாக ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு பேர் இருக்குது. இதுதான் முக்கியமான பேர். ஆதியிலே வார்த்தை சொல்றேன் இல்லையா, வெளிப்படுத்துற விசேஷத்துல என்னென்ன சப்ஜெக்டுக்கு வரல. வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிங்க 19 அதிகாரம் 11, 12, 13 வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்க. பரலோகம் திறந்திருக்க கண்டு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவன் வராது. ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து என்ன பண்றாரு? அவருடைய கண்கள் இருந்தன, சிரசின் மேல் அவருக்கே அன்றி ஒரு யாருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதப்பட்டிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட தரித்திருந்தார். அவருடைய நாமம் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. யாருக்கும் அறியாத ஒரு நாமம், தெரியாத நாமம் தேவனுடைய வார்த்தை. அதான் சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமா, இது உங்களை விடுதலை ஆகிடும். சொன்னீங்களே, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதை பட்சினா நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்பது. யாரும் தொடர்ந்து இல்லை, அதனால உங்களுக்கு எதுவுமே இல்லை. எத்தனை பேர் படிச்சீங்க பைபிள இந்த வாரம் முழுவதும்? 1, 2, 3, 4 சரிங்களா? அப்ப பைபிள் நீங்க தொடர்றதே இல்லை. அப்ப ஆசீர்வாதம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. வெறும் ஜபன்றது சாப்பாடு, வசனது ½ hour கழிச்சு குடிக்கலாம், 1 hour கழிச்சு குடிக்கலாம். அப்புறம் என்ன ஆயிடும்? என்ன ஆகும்? மனுஷன் தண்ணி குடிக்க என்ன ஆகும்? தாகம் இருக்கும். தண்ணி குடிக்க தாகம் எடுக்கும். என்ன ஆயிடும்? 6 லிட்டர் ரத்தம் சொல்றாங்க. அதாவது தண்ணி உள்ள கம்பல்சரி நீர் வந்து இருக்கணும் மனுஷனுக்கு, இல்லைன்னா அவுட்டு. அதனால வேத, அதாவது வாழ்க்கைக்கு முக்கியமானது தேவனுடைய ஜபமும் வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. கடைசியா ஒரு நாமம் இருக்கு, இந்த எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்துல நான் முடிச்சிடறேன். 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்றாரு, வாசிக்க வரலாம். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 4, உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும்
எழுப்பப்பட்டவரும் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவன் உங்களுக்கு முன்பாக என்று தெரிந்திருக்க கடவுது. மூளைக்கு தலை கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவர் நாமமே இல்லாமல் சொல்லுவோமா? மத்தேயு 1:21 சொல்லுவது என்ன சொல்லுங்க? மத்தேயு 1:21 பார்க்காம சொல்லுங்க. மத்தேயு 1:21 சொல்லு. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக, ஏனெனில் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். இந்த எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான ஒரு நாமம் இருக்குது, அதான் இயேசு என்ற நாமம். அன்னைக்கு சொல்லுவோமா? அந்த நாமத்தை உச்சரிக்க 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 கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர்களா இருக்கிறார். இயேசப்பா நாமத்தால தான் பேய் ஓடும், இயேசப்பா நாமத்தால நோய்கள் தீரும், இயேசப்பா நாமத்தால ஆசீர்வாதம் வரும், இயேசப்பா நாமத்தால சமாதானம் வரும், இயேசப்பா நாமத்தால சந்தோஷம் வரும், இயேசப்பா நாமத்தால மகிழ்ச்சி வரும், இயேசப்பா நாமத்தால ஆயுஷ் நாட்கள் பெருக செய்யும். இயேசப்பா நாமத்தால சத்துருக்களுடைய கிரியைகள் அழிக்கப்படும். இதை சொல்லணும். ஆனா அதே நேரத்தில் இயேசு என்ற நாமத்தை என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தணும். ஏன்னா வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை பெற்ற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் சொல்றேன், நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் இது உங்களையும் ஆதரிக்க போறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே. ஒரே ஒரு வரியை பாட போறோம். கோர பயங்கரமான புயலிலும் கொடிய அலையின் மத்தியிலும் உன்னை காக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். யெகோவா தேவன், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேல், யெகோவா அடோனாய். தேவனுக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நாமத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனால் தான் வானமும் பூமியும் வணங்கும்படியான ஒரு நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கோர பயங்கரமான புயலும் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலும் கொடிய அலையின் மத்தியில், இருக்கிறவராக இருக்கிறது. அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாக. அப்புறம்
முன்னிலும் பின்னிலுமாக உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம்.